குட் மார்னிங் பிள்ளைகள். 2024 பாஸ்ட் பேப்பரின் 6வது எஸ்ஏ பார்ட் கேள்வியின் டி பகுதியின் 2வது வினா நேற்று செய்திருந்தோம் நாங்கள் வகுப்பில். நிறைய பேர் அதை டவுட்டுன்னு சொல்லியும் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியும் குரூப்பில் கேட்டிருந்தேன். நீங்கள் என்னென்னு சொன்னால் கேள்வி இதுதான், ரைட். ஒரு டொமைன் நேம் சிஸ்டம் ஹைரார்க்கிக்கல் மெத்தட்லையும் டிஸ்ட்ரிபியூட்டட் மெத்தட்லையும் இருக்கிறத விளங்கப்படுத்த சொல்லி கேட்டிருந்தது, ரைட். ஆள்கள பெயர் தொகுதி ஒன்று படிநிலையாகவும் விரவல் கட்டமைப்பாகவும் இருக்கிறதுக்கான விளக்கம் கேட்டிருந்தது. ஏன் அதை நாங்கள் படிநிலை ஹைரார்க்கிக்கல் ஸ்ட்ரக்சர் என்று சொல்கிறோம்டா, ஒரு யூஆர்எல்ல எடுங்க, www.google.com என்ற ஒரு யூஆர்எல்ல எடுப்பேன். இந்த யூஆர்எல்ல பாருங்க, ஒரு யூஆர்எல் முடியேக்கு அந்த .com அதுக்கு பின்னால் ஒரு டாட் இருக்கும், ரைட். அந்த டொட்டை நாங்கள் சொல்கிறது ரூட் டொமைன், ரைட். அந்த ஃபைனலாக இருக்கிற டொட்டை நாங்கள் சொல்லுவோம் ரூட் டொமைன் உண்டு. அதுக்கு முன்னுக்கு இருக்கிற பகுதி .com அல்லது .lk, .ai, .org இப்படி இருக்கும் தானே, இதை நாங்கள் சொல்லுறது மேல்மட்ட ஆள்கள பெயர், டாப் லெவல் டொமைன் என்று சொல்லுவோம். அதுக்கு முன்னுக்கு இருக்கிற பகுதி செகண்ட் லெவல் டொமைன் என்று சொல்லுவோம், ரைட். இப்போ கூகுள் அல்லது அதில் ஏதோ ஒரு டொமைன் நேம் ஒன்று இடையில் இருக்கும். நாங்கள் அதை தான் நார்மலாக டொமைன் என்று சொல்கிறோம் நாங்கள். அது வந்து செகண்ட் லெவல் டொமைன். அதுக்கு முன்னுக்கு ஏதாவது சில நேரம் ஒரு சப் லெவல் டொமைன் இருக்கும். அப்போ டொமைன் நேமில் வேறுபட்ட படிநிலைகள் இருக்குது. அப்போ பின்னுக்கு இருந்த இப்படி நாங்கள் வலது பக்க அந்தத்தில் இருந்து பார்த்தோம்னா ரூட் டொமைன், டாப் லெவல் டொமைன், செகண்ட் டொமைன், சப் டொமைன்ஸ், இப்படி டொமைன்ஸ் வந்து படிநிலைகளாக ஒரு ஹைரார்க்கி ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதால டொமைன் நேம் சிஸ்டம் வந்து ஒரு படிநிலை கட்டமைப்பை கொண்டது, ரைட். ஹைரார்க்கிக்கல் ஸ்ட்ரக்சரை கொண்டது. ஏன் அது டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்ட்ரக்சர், ஏன் அது விரவல் கட்டமைப்புன்னு சொல்லுறோம்னு கேட்டால், இப்போ ஒரு டொமைன் நேமை எடுப்போம். டொமைன் டிஎன்எஸ் சர்வர்ன்ற தொழிற்பாடு என்ன, நாங்கள் கொடுக்குற ஆள்கள பெயரை ஐபி முகவரியாக படமிடும், ஏன்னா ஆள்கள பெயரை ஐபி முகவரியாக மேப் பண்ணும். அப்படி மேப் பண்ணிக்க பிள்ளைகள் ஆள்கள பெயருக்கான ஐபி முகவரிகள் எல்லாமே ஒரே ஒரு டிஎன்எஸ் சர்வர்லையாக இருக்கும். அப்படி இல்லை தானே, அது பறந்துபட்டு உலகளாவிய ரீதியில் நிறைய சர்வர்ஸில் பிரிக்கப்பட்ட நிலையில் இருக்கும். உதாரணத்துக்கு .lk என்று முடிகிற எல்லா எல்லா யூஆர்எல்லும் ஒரு குறிப்பிட்ட சர்வரில் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட டிஎன்எஸ் சர்வரில் இருக்கும். அதே மாதிரி .com என்ற டாப் லெவல் டொமைனை கொண்ட யூஆர்எல் எல்லாம் வேறொரு சர்வரில் இருக்கும். இப்படி சர்வர்ஸ் வந்து நிறைய பல்லாயிரக்கணக்கான சர்வர்ஸ் பறந்துபட்ட அளவில் இருக்கும். அதால் என்ன நன்மைன்னு கேட்டால், இப்போ தச்சமயம் ஒரு சர்வர் பிரேக் டவுன் ஆனால் கூட எங்களுக்கு அந்த சிஸ்டத்தில் பாதிப்பு வராது பெரிய அளவில். ஏன், அந்த சர்வரில் இருக்கிற பிரச்சனை மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற டிஎன்எஸ் சர்வர்ஸ் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும், ரைட். அப்போ ஒரு சர்வருன்ற பிரேக் டவுன் வந்து பெரிய அளவில் பாதிப்பில் செல்வாக்கு செலுத்தாது. ரெண்டாவது விஷயம் வந்து இன்டர்நெட்டோட ட்ராஃபிக்கை குறைக்கும். நான் ஒரு வெப்பேஜை சர்ச் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதால எனக்கு ஈஸியாக லோட் ஆகி அந்த வெப்பேஜ் வரக்கூடியதாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் தான் காரணம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுக்கு நன்மை. ஆனால் கேள்வி வந்து டொமைன் நேம் சிஸ்டம் ஒரு விரவல் கட்டமைப்பாக டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்ட்ரக்சராகவும் இருக்குது, ஒரு படிநிலை கட்டமைப்பாகவும் இருக்குது, என்ன ஹைரார்க்கிக்கல் ஸ்ட்ரக்சராகவும் இருக்குது. அப்போ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சாச்சு. ஓகே, தேங்க்யூ.